ராமேஸ்வரத்தில் இப்படி ஒரு அழகான ஐலாண்ட் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஹே buddies, நான் உங்க கீர்த்தி. வெல்கம் டு அவர் சேனல் டிராவல் ஃப்ரீக் vlogs. நம்ம ஒரு சின்ன வேலையா ராம்நாடு வரைக்கும் வந்திருந்தோம். இவ்வளவு தூரம் வந்துட்டு எங்கேயும் போகாமலா. ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தனுஷ்கோடி அண்ட் அது கிட்ட இருக்க சின்ன சின்ன இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ அடுத்தடுத்து டிராவல் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ராமநாதபுரத்துலேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து ராமேஸ்வரம் ஒரு 55 கிலோமீட்டர்ஸ் வருது. நான் பொதுவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே ஹிடன் அண்ட் யூனிக் பிளேசஸாக தான் இருக்கும். அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். 4 இம்பார்ட்டண்டான பிளேசஸ் மார்க் பண்ணியிருக்கோம். இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு பிளேஸ் என்னென்னா, நம்ம ஒரு ஹிடன் ஐலாண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாகவே ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் பனை மரங்கள்லாம் ரொம்பவே அதிகம். ஆனால் இவ்வளோ அதிகமாங்கிறது இந்த ரோட்டில் போகும்போது தான் தெரியுது. 2 பக்கமும் பனை மரங்களாக இருக்குது. ஸோ நம்ம வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம டிராவல் ஃப்ரீக் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து தரமான ஸ்பாட்ஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாம்பன் பாலம் ரீச் ஆயாச்சு. எனக்கு இங்கே சின்ன வயசில் மறக்க முடியாத சம்பவம் ஒன்று நடந்துச்சு. எனக்கு சின்ன வயசில் தண்ணினா கொஞ்சம் பயம். நாங்கள் ஃபேமிலி ட்ரிப் வந்திருந்தப்போ எங்கள் அண்ணன் கூட தைரியமாக இறங்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். பட் எனக்கு இங்கே அடித்த காற்றுக்கும் இங்கே இருந்த கடலுக்கும் நான் காரை விட்டு கீழே இறங்கலை. இன்றைக்கி எனக்கு ஏஜ் 20 ஆகுது. இன்றைக்கி நான் போகாத இடங்களும் இல்லை. இந்த பிரிட்ஜில் இப்போ ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் ஃபீலை வேர்ட்ஸால் சொல்ல முடியல. இன்னைக்கு காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. 2 பக்கமும் போட்ஸ் வேற அதிகமாக நின்றுட்டு இருக்கு. இன்னைக்கு யாரும் கடலுக்குள்ளே போல இன்னைக்கு நம்ம போகிற ஹைலாண்டில் வேற போட்டிங் தான் ஹைலைட்டு. இன்னைக்கு போட்டிங் இருக்கா என்னன்னு வேற தெரியல. கூகுள் மேப் ரொம்பவே முக்கியம். கூகுள் மேப் இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம பாம்பனை தாண்டி போயிட்டே இருக்க வழியில் விவேகானந்தர் மணிமண்டபத்துக்கு நிறைய இடத்துல போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ ரைட் சைட் மணிமண்டபத்துக்கான போர்டு இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்கும். அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா விவேகானந்தர் மணிமண்டபத்துக்கு கிட்ட தான் நம்ம ஐலாண்ட் இருக்குது. இந்த ஐலாண்ட் பேர் குருசேரி ஐலாண்ட். இந்த ஐலாண்டை நம்ம கவர்மெண்ட் எக்கோ டூரிசம் பிளேஸாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு கடல் மற்றும் கடல் உயிரினங்களை பற்றி ரிசர்ச் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான இடம் இது, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஐலாண்டுக்கு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. பிரிட்டிஷர்ஸ் இருந்தப்போ அவங்க தான் இங்கே ஃபஸ்ட்டு மெரைன் ரிசர்ச் சென்டர் கட்டியிருக்காங்க. இந்த மெரைன் ரிசர்ச் சென்டரில் கல்ஃப் ஆஃப் மெனாரில் வாழ்ந்த மீன் வகைகளோட ஸ்கல்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் போகிற வழியிலேயே உங்களால் டால்ஃபின்ஸ் அண்ட் பவளப்பாறையை சைட் பண்ண முடியும். சாம்பார் ஆப் எனக்கு போட்டிங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஏதுன்னு உள்ளே போய் கேட்டால் தான் தெரியும். நம்மளுக்கு இங்கே ராம இப்போதான் கடல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் மார்னிங் இந்த ஐலாண்ட் வர்ற மாதிரி இருந்தால் அவங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கிக்கலாம். இந்த மேப்பில் ராமநாதபுரம், ராமேஸ்வரம் அண்ட் தனுஷ்கோடியில் இருக்க எல்லா டூரிஸ்ட் பிளேசஸும் மார்க் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கவங்க கள்ளக்கடல் காரணத்தினால் போட்டிங் க்ளோஸ்டுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டோம். காற்றழுத்தம் அதிகமாக இருக்குமா, காற்றழுத்தத்தால் அலைகளும் ரொம்ப பெருசாக வரும், போட்டையே கவுத்து விட்டுருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வர்றப்ப கண்டிப்பாக விசாரிச்சுட்டு வாங்க. இப்படி ஒரு இடம் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது நமக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்த எல்லாருமே பார்க்கணும். அதுவும் இல்லாமல் ராமர் கட்டின பாலத்தில் இருக்கக்கூடிய பாறைகள் அங்கே நிறையவே இருக்குது. இதுதான் நம்ம பாரத் ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட மெமோரியல் அண்ட் ரெஸ்டிங் பிளேஸ். இங்கே நான் ஏற்கனவே போயிருக்கேன். இங்கே என்ன தலைவலியான ஒரு விஷயம்னா, செக்யூரிட்டி பர்பஸ்க்கு என்ட்ரன்ஸ்லேயே நம்மகிட்ட இருக்க எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் வாங்கிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. செகண்ட் ஸ்பாட் ராமர் பாதம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ராமர் பாதம் ஏன்டா வந்தேன்னு கேட்காதீங்க. இங்கே ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுவும் இந்த மாதம். அதனால தான் நம்ம நேரில் பார்க்கலாமேன்னு வந்திருக்கோம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ராமர் பாதத்தோட ஹிஸ்ட்ரி. ராமாயணத்தில் ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிடுவார். அதை தேடி தான் ராமன் ராமேஸ்வரம் வருவார். ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கை போகிறதுக்காக வந்தவர் வழிக்காக இந்த மேட்டில் நின்றுப்பார். மேட்டில் நின்று பார்க்கும்போது அவர் பாதம் அதில் பதிஞ்சிரும். அதனால தான் இங்கே கோயில் கட்டி ராமர் பாதம்னு வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம அதுக்காக வரல. நம்ம வந்த விஷயமே வேற. வெயில் அதிகமாக இருந்தனால வீடியோவில் கிளாரிட்டி கிடைக்கல. அதனால தான் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து பார்க்கும்போது லக்ஷதீப்பில் இருக்க மாதிரி கடல் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குல்ல, நேரில் பார்க்கும்போது எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அது கடல் கிடையாது, மழை நீரால் சேகரிக்கப்பட்ட தண்ணின்னு சொன்னாங்க. நாங்களே ஒரு செகண்ட் ஆச்சரியமாயிட்டோம். அதை கேட்டுட்டு தான் நேரில் பார்க்கணுமேன்றதுக்காக தான் இங்கே வந்தோம். நான் தமிழ்நாட்டில் இருக்கேனா நார்த் இந்தியாவில் இருக்கேனான்னு எனக்கே ஒரு நிமிஷம் டவுட்டாக இருக்குடா. எங்கே பார்த்தாலும் ஹிந்திக்காரனுங்களா இருக்கானுங்க.
ராமேஸ்வரத்துக்கு ஒரு டாடா பை பை சொல்லிட்டு தனுஷ்கோடி அண்ட் அரிசல்முனை கிளம்பியாச்சு. இங்கேருந்து தனுஷ்கோடி ஒரு 19 கிலோமீட்டர் வருது. நல்ல மனசியா உங்களுக்கு. தனுஷ்கோடி போகிற வழியில் கார்ஸுக்கு மட்டும்தான் டிக்கெட் வாங்கணும், பைக்கர்ஸ்க்கு கிடையாது. ஸோ ஜாலியாக எஸ்கேப் ஆயாச்சு. போகிற வழியில் 2 பக்கமும் மரம் செடி கொடின்னு ரொம்பவே சீனிக்காக இருக்குது போகிற வழி எல்லாமே. அடிக்கிற காத்துக்கு டேங்க் கவர்லாம் கிழிஞ்சு பறந்துரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு காத்து அடிச்சிட்டு இருக்கு. இந்த ஒல்லியான மரங்கள், இந்த பீச் சீனரிலாம் நிறைய படத்துல பார்த்துருப்பீங்க. தனுஷ்கோடி போற வழியிலேயே அந்த இடம் இருக்கு. ஸோ மறக்காம விசிட் பண்ணியும் பாருங்க. நமக்கு டைம் இல்லை, அதனால தான் போயிட்டு இருக்கோம். இந்தியா மேப்ல ஸ்ரீலங்காவோட ஜாயின் ஆகிற மாதிரி கூர்மையாக ஒரு பகுதி தெரியும். அந்த ரோட்டில் தான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். சரியான காற்றா இருக்குது. காற்று கூட பரவாயில்ல. இங்கே பீச் மண்ணாலேயே நானும் என் வண்டியும் குளிச்சுட்டு இருக்கோம். பொதுவாக எல்லோரும் பீச் போன பிறகு தான் நாரிடுவானுங்க. இப்போ நம்ம போகிற வழியிலேயே மண்ணால் நாரி போயிட்டுருக்கோம். தனுஷ்கோடியோட சர்ச், ஸ்கூல் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன், அதுவும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் மெடிக்கல் காலேஜ், இது எல்லாமே அழிஞ்சு இடிஞ்சு போன நிலைமையில் இருக்கக்கூடிய பிளேசஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே தான் நம்ம தனுஷ்கோடியை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே நிறைய கடையில் கடல் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் விற்றுட்ருக்காங்க. சங்கு, அதுவும் இல்லாமல் ஸ்டார் ஃபிஷ்லாம் விற்றுட்ருக்காங்க. ஸ்டார் ஃபிஷ்லாம் வாங்குவாங்களா என்ன? தனுஷ்கோடி த கோஸ்ட் டவுன். கோஸ்ட் டவுன்னா தமிழில் பேய் நகரம் கிடையாது, மக்களால் கைவிடப்பட்ட நகரத்தை தான் கோஸ்ட் டவுன்னு சொல்லுவாங்க. நம்ம தனுஷ்கோடியை மக்கள் வாழ தகுதியற்ற இடம்னு நம்ம அரசாங்கமே அறிவிச்சது எதனாலன்னு தனுஷ்கோடியோட ஹிஸ்டரியை பார்த்துடலாமா? 1964 அண்ட் 2004 2 தடவை தனுஷ்கோடி சுனாமியால் தாக்கப்பட்டுச்சு. வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் சந்திக்கிற இந்த பகுதியில் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்காங்க. இந்தியாவோட பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு தனுஷ்கோடி. 21 டிசம்பர் 1964 பல தடவை புயலை பார்த்த தனுஷ்கோடி மக்களுக்கு டிசம்பர்ல வந்த புயல் எச்சரிக்கை பெருசா பயத்தை கொடுக்கல. மீன் பிடிக்க போகாம வீட்டிலேயே முடங்கி இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அதுதான் அவங்களோட கடைசி நாள்னு. நள்ளிரவுல எழுந்த 24 அடி உயர அலையில தனுஷ்கோடி சூறையாடப்பட்டது. தனுஷ்கோடியில் அதிசய நல்ல தண்ணி கிணறு ஒன்று இருக்குது. பீச் ஓரத்தில் நல்ல தண்ணி கிணறான்னு எல்லாத்தையும் ஆச்சரியப்பட வைக்குது. 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதிலிருந்து தான் தண்ணி எடுத்து குடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் உப்பு கரிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கவங்கலாம். தனுஷ்கோடியோட ரயில்வே ஸ்டேஷன் இது. பாம்பன்ல இருந்து வந்த ட்ரெயின் 1964 நடந்த சுனாமியில் அடித்து 250 பேர் இறந்து போயிட்டாங்க. தனுஷ்கோடியில் இஃபான் ப்ரோனால ரொம்பவே ஃபேமஸான ஒரு கடையை தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம், பாட்டி மெஸ். இந்த கடை இஃபான் ப்ரோ விளாக் அப்புறம் தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சுன்னு அங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க. அதனால தான் இந்த கடையை நம்ம விசிட் பண்ணுறோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னா, நம்ம செலக்ட் பண்ணி தர மீனை தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தருவாங்க. எனக்கு இந்த கடையில் பொதுவாக பிடிச்ச ஒரு விஷயமே அந்த அண்ணா ஒவ்வொரு மீனையும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் தான். எங்கள் 4 பேருக்குமே சீ ஃபுட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் மீன், இறால், கணவாய், நண்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து செய்ய சொல்லிட்டோம். சுட சுட மீன் குழம்போட சாப்பாடு அடிப்பொலியாக இருந்துச்சு. அதுவும் பீச் ஓரமாக உட்காந்து சாப்பிட்ற சுகமே தனி தான். நான் ஷோராக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தனுஷ்கோடி வந்தீங்கன்னா பாட்டி மெஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தி எண்ட் ஆஃப் இந்தியன் ரோடு. இந்தியன் ரோடோட எண்டு இதுதான். பாதி கடல்ல இருந்து ஸ்ரீலங்காவோட பார்டர் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த வியூல இருந்து ராம் சேது தெரியாது நமக்கு. ராம் சேதுனா ராமர் பாலத்தை தான் சொல்றேன். நம்ம ட்ரோன் இருந்தா ட்ரோனை பறக்க விட்டுருக்கலாம். ஆனால் அடிக்கிற காத்துக்கு ட்ரோனே பறந்து எங்கிட்டாவது போயிடும் போல இருக்கு. ஐ ஹோப் ஆல் ஆர் என்ஜாய் திஸ் ராமேஸ்வரம் அண்ட் தனுஷ்கோடி விளாக். சப்போர்ட் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.